இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டயபாலிசம் எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோட். இதில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோ கூட வந்திருப்பான், வந்துட்டு அந்த புல்லாங்குழல வாசிச்சிருப்பான், எல்லா பிணங்களுமே எந்திரிச்சிருக்குமா. இங்கே அதுலேருந்து தான் கட்டுறாங்க. இப்போ புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிச்சோன்னே சுற்றி காகமாக பறக்குது, எல்லா பிணங்களுமே எந்திரிச்சு கரெக்டாக வந்து இந்த கெட்டவங்களை மட்டுமே அட்டாக் பண்ணுது. நம்ம ஆளுங்களை அப்படியே விட்டுருது. அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா நம்மளை விட்டுருச்சா, அதுங்களை மட்டும் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தான் அண்ணனும் இந்த லஞ்ச் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் நம்மளை மட்டும் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரு, அவன் புல்லாங்குழல் வாசிக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி தான் இது எல்லாமே நடக்குது, அவன் தான் இதுங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது, இவங்களுக்கு தெரில ஹீரோ தான் திருப்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ அவன் வந்து வில்லனை மட்டும்தானே அழிக்கிறான், அப்போ நம்மளுக்கு அவன் வந்து ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொன்னேன். ஆனால் லஞ்சானுக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் அவன் ஒரு கெட்ட இதை யூஸ் பண்ணுறான், ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி தானே இதுவும், அப்படி யூஸ் பண்ணுறான், இது தப்பு, இது வந்து டெமானிக் ஆர்ட்டு, இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பார்த்துக்கிட்டு இருக்க. இது வில்லனா பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த அடியாள்கிட்ட சொல்கிறான், காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண முடியும், அவனும் சுற்றி அடிச்சுட்டு இருக்கான். ஆனால் அதுங்க தான் திருப்பி வந்துகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தா வில்ல மட்டும் தனியாக ஓடிட்டு இருக்கான். பார்த்தா இவனை துரத்துறது இவன் கூடயே இருந்த அந்த மேடு பொண்ணு தான். அவளும் இப்போ வந்து ஒரு செத்து போன பிணமா வந்து இவனை கடிக்க இவன் கத்திட்டு இருக்கான், காப்பாத்துறான்னு சொல்லிட்டு அந்த வில்ல பேலோட அடியால் வந்து இவளை அடிச்சு போட்டுறான். ஆனால் திருப்பி எந்திரிச்சு வரா. இப்போதான் வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்படியே அவன் பொறுமையாக கீழே இறங்கி வரான். அந்த கருப்பு புகையில தான் இறங்கி வரானே. இந்த வில்லப்பைய பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரா நீ, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் கத்திட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சிடான், நம்ம திருப்பி மீட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. இப்ப கூட அவங்களுக்கு தெரியல யாருன்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த கோல்டன் கோரை மெல்ட் பண்ற வரானா. இவன் சொல்றான், இன்னும் நீ உன் மாஸ்டரை காப்பாத்தணும்னு நினைக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உன்னை கொல்றதாண்டா வேலைன்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடி வந்தா, உன்னோட கை தானடா எல்லாரோட கோல்டன் கோரையும் மெல்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை முறிச்சு அவனோட கோல்டன் கோரை நம்ம விபூசியை எடுத்து உடச்சி போட்டுறான். வில்லப்பைய பார்த்து அசந்து போயிட்டான். யாரா நீ இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கீழே கிடக்குறான், கை முறிஞ்சு போய். அந்த பையன் இன்னும் அவன் மாஸ்டரை காப்பாத்தணும் தானே நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு அப்படியே வில்லன்ட்ட வர. அப்பதான் எல்லாருமே அவன் மூஞ்ச பாக்குறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, வெய்வுசியா அது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் லஞ்சானும் பாக்குறாங்க. இது வில்லவை பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி நீ திரும்பி வந்த, இப்பெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப அந்த மேடு இருக்கல்ல, அவளை வச்சு இவனை வந்து கடிக்க வைக்கிறான். அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இது மாதிரி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மா விட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இதை பார்த்துட்டு லஞ்சான் வேகமா ஓடி வரான், வேவிஷி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பக்கத்திலே வரவுள்ள திருப்பி அவன் புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி திருப்பி புல்லாங்குழல வாசிச்சு அப்போ சுற்றி இருக்க எல்லா பிணங்களும் அந்த அடியால் கடிச்சு பிக்க ஆரம்பிக்குது. இந்த வில்லுப்பாயில வந்து அப்படியே இந்த கருப்பு ஒரு கொம்பு மாதிரி அவனை தூக்கி வயிற்றுலேயே குத்தி நிப்பாட்டி இருக்கு. இதில் வெறும் குட்டி குட்டியாக அந்த கருப்பை வச்சு குத்த வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சித்திரவதை பண்ணி அவனை அப்படியே பீஸாக பிச்சு போட்டுடுறான். பிச்சு போட்டதுக்கப்புறம் தான் அமைதியாகிறான். அப்போ தான் லஞ்சான் பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இது மாதிரி சொல்கிறான் லஞ்சான், நீ தான் எல்லாத்துமே பண்ணியா, இவங்க ஆளுங்களை கொண்டது நீ தானா, அந்த மந்திர பேப்பர் அதை டீமனை வர வைக்கிறது அதை யூஸ் பண்ணது நீ தானா, ஆமாம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவன் சொல்கிறான், நீ தப்பான வழியில போயிட்டா, இப்படி நீ பண்ணிருக்க கூடாது, இதுக்காக நீ எவ்வளவு இலக்கணம் தருமா, உன்னோட உடலையும் இழந்து உன்னோட அந்த சோல் அதான் குணத்தையும் இழந்துருவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. அதுல வந்து அது என்ன, இப்ப நான் இழந்துட்டு போறேன், இவங்க எவ்வளவு பெரிய டீமன்ஸ், இவங்களை அழிக்கிறதுக்கு கெட்டதை யூஸ் பண்றதுல தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் கத்த லஞ்சான் கூப்பிடுறான், நீ என் கூடயே வந்துரு, என்னோட கிளான் இருக்க இடத்துக்கு வந்துருன்னு சொன்னா. அப்பதான் இவன் சொல்றான், இது உன் கிளானா, எனக்கு தெரியும், உன் கிளானுக்கு தான் என்ன மாதிரி டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்றவங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டு இந்த ஆர்ட்டையே நீங்க வந்து போச்சிருவீங்க, அதுக்காக தானே என்னை கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அண்ணன் குறுக்கையில வந்துடுறான். அவன் வந்துட்டு சொல்றான், இங்க பாருங்க லஞ்சான், இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா வந்து ஹீரோ எங்களோட கிளானை சேர்ந்தவன், அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை பனிஷ்மெண்ட் பண்ணணும்னா நாங்க தான் முடிவு எடுக்கணும், நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லஞ்சானுக்கு சோகமாயிருது. அவனுக்கு என்னன்னா, இப்படி அவன் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்றது வைபூஷி இப்படி பார்க்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கல, அது இவங்களை புரிஞ்சிக்க முடியலையா, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமா லஞ்சான் கிளம்பிடுறான். அப்படியே மறுநாள் கட்டுறாங்க. இப்போ மறுநாள் கட்டுறாங்க. பார்த்தா நம்ம வைபூஷியும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அதே மாதிரி அவங்க இழந்த எல்லா இடத்தையுமே திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எதிரிங்க வந்து பயந்துக்கிட்டு பின்வாங்கிட்டாங்க. இப்போ இவங்க இங்கே இருக்கிறப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த கல்லறை ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்போதான் அந்த அக்காவோ தங்கச்சியோ வரா, வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், வாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க. அப்போதான் அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி இவங்க இடத்த எப்படியோ மீட் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் அந்த ஹெட் இருக்கான வில்லப்பைய அவன் இன்னும் அடங்காம 10,000 இந்த போர் வீரர்களை அனுப்பியிருக்கானா.
இவங்களோட பார்டர் இருக்கு, அவங்கள நம்ம சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஹீரோ சொல்றான் அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. என்னன்னா நான் கூட முன்னாடி உன்கிட்ட சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒரு லேக்ல இருந்து ஒரு கருப்பு ஸ்வாடு வந்திருக்கும். இவன் கூட அந்த ஆமை மான்ஸ்டரை கொல்றப்போ ஒரு ஸ்வாடு வந்திருக்கும். அந்த ஆமையை கொண்டதுக்கு அப்புறம் அது திருப்பி தண்ணிக்குள்ளேயே போயிருக்கும். அந்த ஸ்வாடை பத்தி தான் சொல்றான். அந்த ஸ்வாட்ல வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதோட அந்த ஸ்வாடு வந்து அந்த இறந்த ஆவிகளை சேர்த்து வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கான். அதை நம்ம யூஸ் பண்ணணும், ஏன் எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவன் வெளில எடுக்கிறான். நம்ம ஹீரோ எடுக்கிறான். அவன் அப்படியே கையில வாங்கிறான். பார்த்தா டக்குன்னு முழிக்கிறான். என்னன்னா இது எல்லாமே அவனோட கனவுல இருக்கு. அதான் 16 வருஷம் கழிச்சு இப்பதான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட ஹீரோ ஒரு பையன் சமன் பண்ணியிருப்பான் தெரியுமா, அவனோட உடம்புல. அதுல இருந்து தான் இப்ப கதை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இப்பதான் எந்திரிக்கிறானே, அப்ப மயங்கிருப்பான். இப்ப பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்பதான் எந்திரிக்கிறான். இவ்வளவு நேரம் நான் பாஸ்ட பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப கீழே ஒரு குட்டி சீக்கிரம் டோர்மா இருக்கு. பார்த்தா அதுல ஒயின்னு சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து லஞ்சான் இப்படி ஒயின்னு குடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளோட வைவிஷியோட ஒயின் பானையை உடச்சி விட்டுருப்பான். இப்போ பாருங்கப்பா லஞ்சானே வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வெளில 2 பேரும் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவன் சொல்லிட்டு இருக்கான் யார் அதுன்னு சொல்லிட்டு. இவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்கார்ல, இந்த பையனோட உடம்புல எல்லாம் இருக்கான். அப்பதான் அவங்க சொல்கிறாங்க, அவர் சொன்னது கரெக்ட் தான், நீ எல்லாத்தையுமே மறந்துட்ட, உனக்கு அவர் பாதி அண்ணன் மாதிரி தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே லஞ்சானு கட்டுறாங்க. லஞ்சான் வந்து அவங்க அண்ணன்ட்ட பேசிட்டு இருக்கான். அந்த அண்ணன் கேட்குறான், ஏதோ அந்த கையை பார்த்தீங்களாம்ல, என்னாச்சு அந்த சபிக்கப்பட்ட கை, அதுலேருந்து தான் பேய் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து எல்லாரையுமே கொண்டு இருக்கும். அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் நாங்களும் விசாரிச்சுட்டு இருக்கோம். யாரோ வேணுக்குன்னே அந்த கிராமத்தில் அந்த சபிக்கப்பட்ட கையத்துக்கு வீசியிருக்காங்க, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எப்படி அடக்குறதுன்னு எல்லாரு கூடயுமே சேர்ந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் லஞ்சான் சொல்லிட்டு இருக்கான். அண்ணனும் அதை பற்றிட்டு சரி நீ பார்த்துக்கோ எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி இங்கே கட்டுறாங்க. அந்த பசங்க வந்து வேவிஷியை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்களா, அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ நடந்த அந்த போர், அந்த சன்ஷாட்டுன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க அந்த வென்கிளானுக்கு எதிராக, அதை பற்றிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, 10,000 வீரர்கள் வந்து ஒன்று சேர்ந்து 10 நாள் வரைக்கும் அந்த போர் நடந்துச்சான். இப்படி அவங்க அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அவங்க அண்ணன் ஞாபகம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் கேள்விப்பட்டப்பா அப்போ வந்து ஒரு ஆம்லேட்டை யூஸ் பண்ணாங்களாம், அது வந்து பிணங்களை ரொம்ப கொடூரமாக வந்து இழ வச்சு தான், அதான் இந்த மாதிரி ஹீரோ பண்ணியிருந்தானே அந்த பிணங்களெல்லாம் இழ வச்சுருந்தான். அதை பற்றி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வைவிஷியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் வந்து சூப்பரான ஒரு வித்தை தெரிஞ்சவரான், 6 கலையிலையும் கற்று தேர்ந்தவரான். ஆனால் பாரு அவரு போய் அந்த டெமானிக் ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அப்படியே ஒரு திறமசாலியாக இருந்தும் இப்படி ஒரு தீய காலையை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கழுது அந்த ஆப்பிள் அது வந்து ஒரு முயலை தரத்திக்கிட்டு வருது. லஞ்சான் தான் அந்த முயலை காப்பாற்றிருப்பான். ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு இதே வேலையை போச்சு, இவனை விட வீக்காக இருக்கவனு தரத்துறான் பாரு இந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே லஞ்சானை பார்க்க லஞ்சானை ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். லஞ்சான் ஹீரோவை கண்டுபிடிச்சானா இல்லையான்னு தெரில. அதோட இந்த சீரீஸ் முடிஞ்சுது. அடுத்த சீசன் 2 பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் சீசன் 2 போட ஆரம்பிச்சிருவேன். பாய்.